ஜாய் குட் நியூஸ் நேயர் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வேத வசனத்தை கொடுக்க வாய்ப்பளித்த என்னுடைய சபை போதர் அவர்களையும் இந்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி நடத்துகிற ஒவ்வொருவரையும் நன்றி கூறி என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து இந்த நாளிலும் உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக என்று சொல்லி இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கர்த்தர் இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தையை அனுப்பி தரும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதை எல்லாம் என்னை உயர்த்தி வை கிருபை இது, ஊழியத்தின் பாதை எல்லாம் என்னை உயர்த்தி வை கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, நேற்றும் இன்று என்று மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுப்பா.
துதிக்கு பாத்திரரே மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரரே சப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே அப்பா. அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை அப்பா கனிமணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி சப்பா. இந்த நாளிலும் தகப்பனே இந்த தொலைக்காட்சி மூலம் சப்பா உடைய வார்த்தையை பேசப்பா, அடிமைக்கு கிருபை அளித்தீரே, உமக்கு நன்றி சப்பா. நன்றி 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 சப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சப்பா. இந்த செய்தி அப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்க அறிந்திருக்கிறபடியால் நன்றி ஏசப்பா. ஒவ்வொருடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தை ஏசப்பா இந்த நேரத்தில் நீங்க அனுப்பி தரும்படியால் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. திக்குவாய் மந்தனாமும் உள்ள மோசையோடு பேசின தகப்பன் அப்பா அந்த அடிமையும் மாயோடு அப்பா பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த கேட்கிற இதயங்கள் அப்பா வெறுமனையாய் அப்பா போகக்கூடாது ஏசப்பா. திருப்தியோடு ஏசப்பா கடந்து போக ஏசப்பா, திருப்தியோடு ஏசப்பா. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா இந்த செய்தியை கேட்டது நல்லது, எங்கள் இதயத்திற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லத்தக்க கிருபை ஏசப்பா ஒரு இல்லத்துல நீங்க ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. 1/2 மணி நேரமும் நீரப்பா அந்த அடிமையோடு இடைப்படும்படியா ஜெபிக்கிறேன். எங்களை முழுவதும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகன மகிமையில் உமக்கே சித்தை நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் நாம் தியானிக்க வேண்டிய பகுதி என்னவென்றால் சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 63 1வது வசனம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுல நம்ம பார்க்கிறோம் தேவனே நீர் என்னுடைய தேவன். இதை எழுதினவர் சொல்கிறார் சங்கீதக்காரர் தாவீது. நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாரும் அவருடைய வேத வசனத்தை நம்ம கேட்கிறோம், வாசிக்கிறோம். ஆனாலும் சில சமயங்களில் நம்முடைய இருதயம் அதை எப்படி சிந்திக்கிறது, அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனங்கள் வெளிச்சமாக மாறுகிறதா நாம் சிந்தித்து பார்க்க உண்டா? இந்த நாளிலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுல அவர் சொல்கிறார் நீ என்னுடைய தேவன். பிரியமானவர்களே, அவர் தேவனை சொந்தமாக்கி கொண்டார். நீ பார்க்கிறோம். அதன் பிறகு வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். நாம் தேடுகிறோம். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். பிரியமானவர்களே, முழு எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. எரேமியா 29:13வது வசனம் சொல்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. அதே போல சங்கீதம் 42:2வது வசனம் சொல்கிறது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சியா இருக்கிறது, எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எப்போதும் அவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம்னு ஆசைப்படுறோம், எப்போதும் அவரை வாஞ்சிக்கிறோம் என்று ஆசைப்படுகிறோம். நன்மை தேடுகிறேன், ஆனாலும் எனக்கு விடுதலை கிடைக்கல. நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், விடுதலை கிடைக்கல. ஆனா முழு இருதயத்தோடு என்னை தேடுங்கள் சொல்லியிருக்கிறேன். அநேக சந்தேகங்கள். ஆனால் நம்ம முதல்ல பார்க்கணும். முதல்ல அந்த பாருங்கள், தேவனே நீர் என்னுடைய தேவன். இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பாதைகள் இருக்கும், ஒவ்வொரு தீர்மானங்கள் இருக்கும், ஒவ்வொரு முடிவுகள். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனாலும் ஆவிக்குரிய பாதையில், விசுவாச வாழ்க்கையில், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் பிரியமானவர்களே, தேவனை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அநேக உறவுகள் நம்மை சுற்றி இருக்கிறது.
ஆனா எல்லாமே அழிந்து போகிற உறவுகள். அல்லேலூயா. எல்லாமே தேவைக்கு நம்மை பயன்படுத்துகிற உறவுகள், எல்லாமே மாயமான உறவுகள். இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாமே நிரந்தரமானதல்ல. எல்லாமே கொஞ்ச நாள் எழுந்துட்டு எல்லாமே மாறி போகிற சூழ்நிலையை உடையது. ஆனாலும் மாறாதவர் அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மெஸ்ஸியா. அவர் என்னுடைய தேவன், அவர் எனக்கு சொந்தமானவர், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு போதும் என்ற உணர்வு, அந்த ஏக்கம், அந்த வாஞ்சை நமக்குள் இருக்கிறதா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர் தேவனாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அவர் என் தேவனாக இருக்கிறாரா? ஒவ்வொருவரையும் அந்த கேள்வியை கேட்கணும். நான் தேவனை வணங்குகிறேன், அவருடைய ஆலயத்துக்கு போகிறேன், என் விண்ணப்பங்களை வைக்கிறேன், அதிகாலையில் எழும்புகிறேன், ஜெபிக்கிறேன், என்னை தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். நான் தேடுகிறேன் என்றெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் தேவன் என்னுடைய தேவன், அவர் எனக்கு சொந்தமானவர், அவர் என்னுடைய உறவு என்று நாம் சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் எப்ப சொந்தமாகிறாரோ அவர் எனக்கு சொந்தம், என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார் அப்படின்னு அவர் நம்முடைய பிரியமர்களை நாம் சொந்தமாக்கி கொள்ளும்போது அந்த மனுஷனுடைய பாதை, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் அப்படி ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றம் இருக்கிறதா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 31 அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் என் தேவன் என்று சொன்னேன். அல்லேலூயா. அதுவும் சொல்கிறார், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், ஏனா நீர் என் தேவன் என்று நான் சொன்னேன். அப்ப எனக்கு யாருமே இல்லை. என்னுடைய நெருக்கத்துல, என்னுடைய பலவீனத்துல, என்னுடைய கஷ்டத்துல, என்னுடைய உபத்திரவத்துல, என்னுடைய தனிமையில, எல்லாவற்றிலும் நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என் தேவன் என்று நான் சொல்லி இருக்கிறேன். அதனால நான் உண்மையில நம்பிக்கை வச்சிருக்கேன், உண்மையில விசுவாசம் வைத்திருக்கிறேன். நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுற பிள்ளைங்களாக இருக்கணும். இந்த நாளில் ஒருவேளை நம்ம ஏக்கத்தோடு இருக்கலாம், நம்ம தனிமையில இருக்கலாம், எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு யார் உதவி செய்வாங்க? பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல தந்தார். எதற்காக? நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள் எல்லாமே மாறி அவருடைய சமூகத்தில் நாம் விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும், நான் விடுதலையாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் தன் பிரியமகளை தம் ஒரே பேரான குமாரனை அவர் இந்த உலகத்துல தந்தார். பிரியமலை, இந்த நாளிலும் அந்த விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்துல நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம நினைக்கலாம், தேவன் அவர் யாரு? அவர் கிறிஸ்தவர்களுக்கா தேவன்? அல்ல. அவர் ஒரு மதவாதியா? அல்ல. அவர் உலகத்திற்கு அவர் இரட்சகராக வந்தார், உண்மை. ஆனால் நம்முடைய சொந்த வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில அவர் என்னுடைய தேவன், அவர் என் நேசர், அவர் என் ஆத்மாவோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா? நாம் இந்த நாள்ல சிந்தித்து பார்க்கணும். அப்படி எந்த ஒரு பிள்ளை விசுவாசத்தோடு அவரோடு ஐக்கியம் வைத்து அவரோடு உறவு வைத்து நம்ம பிரியமனலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு வெற்றி உண்டு, அவர்களுக்கு ஜெயம் உண்டு. பிரியமனலை, இந்த நாளிலும் நம்ம நினைக்கலாம், வேதாகமும் நம்மை அதற்கு தான் அழைக்கிறது. நாம் ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரே தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்துல விசுவாசிகளாக ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் அவர் என்னுடைய தேவன், அவருக்காக நான் எதை செய்வேன் என்ற வைராக்கிய இதயத்தோடு
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாள்ல நாம் பார்க்கணும். நம் ஆத்துமா அவரில் வாஞ்சியா இருக்கிறது உண்மைதான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த வாஞ்சை நமக்குள் காணப்படுமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் சங்கீதம் 23 அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பர். அவர் ஏதோ ஒரு மேய்ப்பன் என்று சொல்ல, அவர் என்னுடைய மேய்ப்பன், எனக்கு மேய்ப்பன். இந்த நாள்ல நம்ம அதை சொந்தமாக்கி கொள்ளணும். அவர் என் மேய்ப்பன். நான் எந்த ஒரு சூழ்நிலையில நான் இருந்தாலும் அவர் என்னை திருப்திப்படுத்துகிற தேவன். நான் எந்த ஒரு சூழ்நிலை சோர்ந்து போனாலும் என்னை அவர் பலப்படுத்துகிற தேவன். பிரியமானவர்களே, எந்த ஒரு பாதையிலும் தனிமையில நான் போனாலும் எனக்கு அவர் துணையாயிருக்கிற தேவன். இந்த 2016 பிரியமானவர்களே, எங்க சபை வழி நடத்துதலின் ஆண்டு. பிரியமானவர்களே, இந்த வழி நடத்துதல் ஆண்டுல அவர் எனக்கு சொந்தமா இருக்கிறாரா? அவர் என் சொந்த ரட்சகர், என் தேவன், என் மீட்பர். பிரியமானவர்களே, அப்படி எந்த ஒரு பிள்ளை சொல்கிறதோ அந்த பிள்ளைக்கு வெற்றி உண்டு. அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, பயப்படாதே, நான் எனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆனாலும் நம்முடைய பாதையில் எந்த அளவு அவர் நம்மோடு உறவோடு இருக்கிறார், எந்த அளவு நாம் அவரோடு உறவு வைத்திருக்கிறோம். இஸ்ரவேலின் தகப்பனாகிய சேனைகளின் கர்த்தர் என்னுடைய சொந்த ரட்சகர் என்று நாம் சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? எந்த ஒரு வனாந்தரத்தில் இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கத்தில் இருந்தாலும், எந்த ஒரு யுத்தத்தின் போர்தளத்தில் நின்றாலும், எந்த ஒரு பலவீனத்தின் மத்தியில் நின்றாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் தான் பிரியமானவர்களே உண்மையிலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள். இந்த நாளிலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு குழந்தை ஒரு கூட்டத்துல நிற்கும் போது, பிரியமானவர்களே, ஒரு கூட்டத்துல தன்னுடைய சொந்த தகப்பனார் தாயார் நிற்கும் போது ஏதோ ஒரு மனுஷன் சொல்ல மாட்டாங்க, என்னுடைய அப்பா, என் அம்மா என்றுதான் பிரியமானவர்களே அந்த பிள்ளை சொல்லும். அந்த அப்பாவும் அந்த அம்மாவும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. என்னுடைய பிள்ளை எந்த கூட்டத்துல இருந்தாலும் என்ன சொல்லணும்? அப்பான்னு சொல்லணும், என்ன அம்மான்னு சொல்லணும். அப்படிதான் என்ன செய்வாங்க? பெற்றோர் எதிர்பார்ப்பாங்க. அதே போலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரியப்படுகிறார். என்னுடைய பிள்ளைங்க எந்த கூட்டத்துல எந்த இடத்துல இருந்தாலும் என்னுடைய பிள்ளையா இருக்கணும். அவங்க என்ன சொல்லணும்? என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் ஆராதிக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல விசுவாச வாழ்க்கை எந்த அளவு போய்கொண்டிருக்கிறது என்றால், எந்த பிரியமானவர்களே அவருடைய சமூகத்தில் ஆராய்த்து கடந்து போனாலும் வெளியில போகும்போது நம்ம எங்க ஆராதித்தோன்னு அநேகர் சொல்ல வெட்கப்படுகிற காலமாக இந்த காலங்கள் மாறிக்கொண்டு போயிருக்கிறது. ஆனால் நான் பார்த்திருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வர்றவங்க அநேகர் வேதாகமத்தை மறைத்து மறைத்து கொண்டு வருவாங்க. பிரியமானவர்களே, அப்படி தேடி என்ன பிரயோஜனம்? வேதவசனம் என்ன சொல்கிறது? அவர் என் தேவன், அதனால நான் அதிகாலமே அவரை தேடுகிறேன், என் ஆத்மா அவரில் வாஞ்சியா இருக்கிறது. பிரியமானவர்களே, அதிகாலையில தேடுகிறதுனால அவர் என்னுடைய தேவன் சொல்லல. இன்னைக்கு நம்ம தேடுகிறோம் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா எந்த இடத்திலையும் அவர் என்னுடைய தேவன் நாம் சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அப்படி நாம் மாறணும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதோ ஒரு விளையாட்டான வாழ்க்கை அல்ல, விசுவாச வாழ்க்கை ஏதோ ஒரு அற்பமான வாழ்க்கை அல்ல. அநேகர் அது ஒரு அற்பமா என்றாங்க. அதிசயங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் தேவ சமூகத்தை அணுகிற அநேக ஜனங்கள் இந்த நாள்ல இருக்காங்க. பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிந்திக்கணும், நம்ம எதுக்காக வேத வசனத்தை கேட்கிறோம், எதுக்காக அவருடைய சமூகத்துக்கு கடந்து போகிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடணும்னா அவரை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இவர் என்னுடைய தேவன் எந்த கூட்டத்திலும் சொல்லணும். அந்த தைரியம் நமக்கு இருக்கிறதா? பிரியமானவர்களே,
நான் இத்தனை நாட்கள் கடந்து போனேன், எனக்கு சுகம் கிடைக்கல, எனக்கு விடுதலை கிடைக்கல, எனக்கு அற்புதம் கிடைக்கலன்னு ஈஸியா வாயத்திலிருந்து சொல்றோம். ஆனா அவரை நான் ஆராதிக்கிறேன், அவர் என்னுடைய தேவன், நான் அவருடைய சமூகத்துல தான் போயிட்டு வருகிறேன்னு நம்ம உண்மையிலே சொல்லுற பிள்ளைகளா இருக்கிறோமா? நம்ம சிந்தித்து பார்க்கணும். அநேக நேரங்கள்ல நான் வேதனைப்படுகிற நேரம் இதுதான். பிரியமானவர்களே, நான் ஆரம்ப கட்டத்துல ரட்சிக்கப்பட்ட பிறகு நானும் 2 இடங்கள்ல ஆராதிச்சுட்டு இருந்தேன். பாரம்பரிய சபையிலையும் ஆவிக்குரிய சபையிலுமா. என்னால பிரியமானவர்களே, விடுதலை பெறாத ஒரு துக்கத்தின் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில நான் எப்படி இந்த வாழ்க்கையில இந்த இடத்துல இருந்து விடுதலை பெறுவேன்னு ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையில, மனவேதனையில வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏன்னா அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து வேத வசனத்தின்படி நடக்கணும்னு ஒரு எண்ணம் என்னுடைய இருதயத்துல இருந்தது. ஏன்னா நம் பலவீனத்தின் மத்தியில் ரட்சிக்கப்பட்டதுனால என்னுடைய ஜீவனை தந்தவர் என்னுடைய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார். அந்த இரத்தம் என்னை சுத்தப்படுத்தினது, என்னுடைய ஆயுசு நாட்களை நீட்டி தந்திருக்கிறது. என்னுடைய விசுவாசம் எனக்குள் இருந்தது. அப்ப நான் இனி அவருக்காக வாழணும், வேத வசனத்தின் சத்தியத்தை நான் அறியணும்னு அநேக ஏக்கம் இருந்து, தாகம் இருந்து. ஆனாலும் என்னால முழுமை அதுக்குள்ள வர முடியல. நான் கண்ணீரோடு இருந்தேன். ஆனா பிரியமான நாட்கள் கடந்து போனது. அந்த தருணம் எனக்கு வந்தது. நான் இயேசு வாழ்கிறார் ஊழியத்துல கடந்து வந்த பிறகு இன்னும் எனக்கு அந்த தாகம் என்ன செய்வது அதிகமானது. சங்கீதம் 91:14 வசனம் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த வாஞ்சிக்கு நான் வந்து இயேசு வாழ்கிறார் ஊழியத்துல வந்தேன். நான் முதல் நாள் 2016 ஜூலை மாசம் வந்தேன். முதல் நாள்லே எனக்கு கிடைத்த அந்த வாக்கு தத்த அந்த சங்கீதம் 91. அப்ப பாஸ்டர் சொல்லிட்டு சொன்னாங்க, நீ இதை வந்து வாக்கு தத்தமா வச்சிக்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இருந்து நான் வந்து அதுல உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் யோசித்து பார்ப்பேன். அப்போ ஒரு ஆவிக்குரிய பிள்ளை அந்த கர்த்தர் எவ்வளவு பாதுகாப்பா நடத்துறாரு. அப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து அந்த சங்கீதத்தை முழுசா எல்லாருக்குமே அந்த சங்கீதம் ஒரு சின்ன பிள்ளை கேட்டா விட சொல்லும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அவருடைய சர்வ வல்லவருடைய நிலையில் தான். பிரியமர்களே, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அவருடைய மறைவுக்குள்ள இருக்கும்போது அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம வெக்கப்படுறோம் வெளியில சொல்றதுக்கு, நீ ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்நானம் எடுத்தியா அப்படின்னு சொல்ல என்ன செய்யும், வெக்கப்படுறோம். ஆரம்ப கட்டத்துல என்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு நான் இந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது, நான் அந்த நாட்களை நினைக்கும் போது இந்த நாள்ல அவருடைய சமூகத்துல வெக்கப்பட்டு நிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்து யாருக்குமே தெரியாது. அப்ப நான் அதை வெளியில அநேக வருஷங்கள் சொல்லல. அப்ப இந்த நாள்ல இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது அதுக்கு பிறகு பல காரியங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பல கஷ்டம் எனக்கு வாழ்க்கையில வந்தது. அப்ப இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அவரை நான் அறிக்கை செய்யல, இவர் என்னுடைய தேவனை நான் சொல்லாதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தது அப்படின்னு இன்னைக்கு நான் ஒப்பு எடுக்கிறேன். அல்லேலூயா.